2 சொப்பனத்தை காண்கிறான். 2 சொப்பனத்தையும் சகோதரர்களிடத்திலையும் தகப்பனிடத்திலையும் சொல்லுகிறான். அன்று முதல் அவன் என்ன செய்துட்டான்? வாழ்க்கையில் பிரச்சனை தான். அன்றைக்கு முதல் பிரச்சனை தான். தேவ திட்டத்தை நீங்கள் விளங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அன்றையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் செயல்பட விரும்புகிறார்னு அர்த்தம். தேவ திட்டத்தை என்னைக்கு நீங்கள் விளங்கிக்கிட்டீங்களோ, தேவன் எதற்காக என்னை ஆண்டவர் அழைச்சிருக்கிறார், எதற்காக என்னை ரட்சித்திருக்கிறார், எதற்காக என்னை அபிஷேகித்திருக்கிறார், எதற்காக இந்த சபையில் வைத்திருக்கிறார், எதற்கு எனக்கு ஒரு திருமணம், எதற்கு எனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், எதற்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறார், என் வாழ்க்கையில் தேவன் என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கிறார், நீங்கள் என்னைக்கு விளங்கிக்கிட்டீங்களோ அன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிச்சிருவா. சோதரம் இது அப்படிதான். இந்த இடம் அதுதான். நான் சோதரம் அப்படிதான் ஆவியானவர் பேசுகிறார். சோதரம் என்னைக்கு ஒன்றை நீ புரிஞ்சுக்கிட்டியோ அன்னையிலேருந்து கர்த்தர் செயல்பட விரும்பி ஆரம்பிச்சிருவார். ஏன்னா இவன் சொல்கிறான், தரிசனத்தை சொல்கிறான். அன்னைக்கு சகோதரர்கள் பகைக்கிறாங்க. சகோதரர்கள் பகைக்கிறாங்களோ இல்லையோ, தேவ திட்டம் அதுவாக தான் இருந்தது. சில சமயத்தில் நமக்கு விரோதமாக மனுஷன் எழும்புவான், ஐயோ எனக்கு விரோதமாக எழும்பிட்டான்னு சொல்லுவான். ஆனால் அதுவே தேவ திட்டமாக தான் இருக்கும். தோத்துறோம். குழியில் போடுறாங்க, எடுக்கிறாங்க, விற்கிறாங்க. அங்கே போத்திபார் வீட்டுக்கு போகிறான், அங்கே வீணான பழி சுமத்தப்படுறான். அங்கே பழி சுமத்தப்பட்டு அங்கேருந்து சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டுடுறாங்க. தோத்துறோம். எல்லாமே மாறா நடக்குது. தோத்துறோம். அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்படுறான், அங்கேயும் அவன் மறக்கப்படுறான். அப்போ உங்கள் மேலே திட்டம் பெரியதாக இருக்கிறது. சோத்திரம். இவன் மேலே திட்டம் பெருசு. அதனால தான் இவ்வளவு பாடுகளை ஆண்டவர் அங்கே அனுமதிக்கிறார். இவ்வளவு நடந்த பிறகும் யோசேப்பு சொல்கிறாரு, இவ்வளவும் அனுபவிச்சேன். என்னை குழிக்குள்ள தூக்கி போட்டீங்கடா, என்னை குழிக்குள்ள தூக்கி போட்டுதான்டா பக்கத்தில் உட்காந்து நீங்கள் பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. பாருங்க, கூட பிறந்த சகோதரனை குழிக்குள்ள போட்டு பக்கத்தில் உட்காந்து அவங்க கொண்டு வந்த அப்பத்தையும் அவங்க கொண்டு வந்த பாலாடையும் அவங்க கொண்டு வந்த ஆகாரத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு மனசு, எவ்வளவு ஒரு மனசு. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கடா, அப்போ என்ன விற்று போட்டீங்க, அது எல்லாத்தையும் சொல்கிறான். இவ்வளோ நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்க, ஆனால் இதை எல்லாமே எனக்கு கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா, சோத்திரம். அப்போ தேவன் எனக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டம் நன்மையாக இருக்கும். சோத்திரம், நன்மையாகவே இருக்கும். ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளை குறித்து உங்கள் திட்டம் என்ன ஆண்டவரே? சோத்திரம், ஆண்டவர் நன்மையாக தான் எல்லாத்தையுமே நடத்துவார். சோத்திரம். அப்போ உங்கள் திட்டங்களை, உங்கள் யோசனைகளை ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணுவார். ஆண்டவரே, இதை செய்யலாமா, இது நடக்குமா, இதில்